ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து உருளைக்கிழங்கை வச்சு ஒரு கட்லட் செய்ய போகிறோம். சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதில் வந்து வெள்ளைப்பூடு, அப்புறமா லீக்ஸ், பச்சை மிளகாய் எல்லாமே வதக்க போகிறோம். கிழங்கை வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து அவிச்சு எடுத்துட்டேன். செய்முறை வீடியோ வந்து பெருசாக எடுக்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப வதக்க வேணாம், ஒரு கம்மியாக வந்து லீக்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமாக வதக்கிடுங்க. பச்சை மிளகாய், லீக்ஸ் எல்லாமே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். உரைப்புக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நாங்கள் வந்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு போட வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிக்கிறப்போ உப்பு போட்டு அவிக்கலை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டிக்கு போட வேணாம். நாங்கள் வந்து அவிக்கிறப்போ உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கிறோம். ஸோ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் குட்டி குட்டி போல் இந்த அளவுக்குனாலும் ஓகே. இப்படி குட்டி குட்டி போலாக இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுங்க, பிடிச்சி வச்சுட்டு எக் இருக்குல்ல, எக் வந்து பீட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு பிஸ்கட் தூள் இருக்குது தானே, அதில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஆயிரும். இது கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகுது ஃபோன், அதனால நான் வந்து சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். கறிவேப்பிலையும் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். சூடு அப்படியே ஆவி பறக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உடைச்சி கூட வச்சுருக்குறோம். இப்போ தான் எடுத்தோம். ரொம்ப சூடு, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டீ டைமுக்கு இதமாக இருக்கும், நல்ல காரசாரமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.